தாவீது தேவ சமூகத்துல வந்து என்ன செய்யறாரு தெரியுமா? உற்று பார்க்கிறார். பார்க்கும்போது கிச் 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 கிச்னு சவுண்ட் கேட்குது. இதுக்கெல்லாம் வீடு கிடைக்குது. ஆமென். தாவீது சொல்ல, நாங்க மீட்டிங் முடிச்சதும் போயிடுறோம் ஆண்டவரே. இதை அடைக்கல, அது எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். தாவீதை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க. தாவீது பார்த்து பொறாமப்பட்டது அடைக்கலாம் குருவியது. நம்ம எதை பார்த்து பொறாமப்படுறோம்? ஆமென். எனக்கு தாவீது பார்த்து பொறாமையா இருக்கு. ஏன் பொறாமையா இருக்கு? தாவீது எல்லாரும் புகழ்ந்ததுனால இல்ல, அவர் எப்படி 7 தடவை ஒரு நாளை துதிக்கிறார். அப்படி இது நல்ல பொறாமை. ஆமென். தாவீது எப்படி பார்க்கிறார்? அடைக்கலாம் குருவியை பார்த்து தாவீது சொல்லுவார், உனக்கு வந்த வாழ்வு. ஆமென். அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை. அதுக்கு வீடு கிடைக்குது. அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவிக்கே அவர் சமூகத்தில் இடம் கிடைக்கும்னா, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் கர்த்தர் நம்மை விசேஷமாய் வைத்திருக்க. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்ணுவாரு, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க இந்த அடைக்கலான் குருவி பறந்து பறந்து வந்து உட்காரும். அப்ப நானும் எப்போ வேணாலும் வருவேன். ஆண்டவரே, எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அவருடைய சமூகத்தை அதிகமாய் தேடணும், வாஞ்சிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் காணப்படுவேன் என்று இந்த மாதம் நமக்கு வார்த்தை தந்திருக்கிறார்.